மகனே ஜான் ஜெபராஜ், உங்களுடைய பாடல்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுடைய பாடல்கள் அநேகரை ஆறுதல் படுத்தியிருக்கு, அநேகரை உற்சாகப்படுத்தியிருக்கு. நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு பாடகர். அந்த பாடல்ல ஒரு அபிஷேகத்தை ஒவ்வொரு முறையும் நாங்க உணர முடியும். அது மாத்திரம் அல்ல, நீங்க அந்த ரிலீஜியஸ் மைண்ட் செட்டை நிறைய நீங்க உடைச்சிங்க. நிறைய யூத் பிள்ளைகளுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தீங்க. நிறைய பேர் ஆண்டவரோட உறவாடுவதற்கு, அவர்கள் தேவனை அறிவதற்கு நீங்க உதவியா இருந்தீங்க. உங்க பாடல்கள் உதவியா இருக்கு. அது மாத்திரம் இல்ல, நீங்க அநேகரை உற்சாகப்படுத்தி இருக்கிறீங்க. அநேகருக்கு தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறீங்க. தீர்க்க தரிசனம் சொல்லி அநேகரை உற்சாகப்படுத்தி தேவ வார்த்தையை கொடுத்து மற்றவருடைய வாழ்க்கையை கட்டி இருக்கிறீங்க. நீங்க ஒரு நல்ல ஆராதனை வீரர். அநேகரை உண்மையா ஆராதிக்கிற அநேகரை நீங்க உருவாக்கி வைத்திருக்கீங்க. அநேகர் விடுதலையோட தேவனை துதிக்கிற ஆராதிக்கிற ஒரு காரியத்தை நீங்க சொல்லி கொடுத்துருக்கிறீங்க. ஆனா நான் ரீசெண்டா நிறைய வீடியோஸ் உங்களை பத்தி நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். அது என்ன உண்மை அப்படின்லாம் எனக்கு தெரியாது. அதை பத்தி நான் ஆராய்ஞ்சு பார்க்கவும் நான் விரும்பல. ஆனா நிறைய பேர் ஒன்னொன்னு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு மட்டும் புரியுது. ஆனா அதை கேட்கும் போது என் மனசு ரொம்ப உடைஞ்சிச்சு. நான் ஒரு நாள்ல ராத்திரி நான் அழுந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். இவ்வளோ பெரிய தேவ பிள்ளை, இவ்வளோ பெருசா தேவனுக்கு மகிமையை கொண்டு வந்த பிள்ளை, ஆண்டவரே அவரை பத்தி இப்படி சொல்றாங்க. ஒருவேளை அதுல உண்மைகள் இருக்குமான்னு தெரியல. உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆண்டவரே. ஆனா உங்க நாம அதுல தூஷிக்கப்பட்டுச்சு. பிசாசோட ஒரு தந்திரம் எப்பவுமே ஊழியக்காரர்களை அவன் என்ன பண்ணுவான், நல்லா உயர விட்டுட்டு நல்லா அவங்கள ரொம்ப புகழின் உச்சத்துக்கு அவங்க போனதுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையில இருக்கிற சில பலவீனங்களை பயன்படுத்தி அப்படியே ஆண்டவருடைய நாமத்தை தூஷிப்பதற்கு, ஆண்டவருடைய நாமம் கெட்டு போறதுக்கு இல்ல பயன்படுத்திடுவான். உங்களை மாதிரி ஆட்கள்லாம் ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தவங்க. உங்க ஒரு பல கோடிக்கணக்கான வாலிப பிள்ளைகளுக்கு நீங்க ஒரு முன்மாதிரியா இருந்தவங்க. இவ்வளோ புகழின் உச்சத்துல இருக்கிற நீங்க, உங்களோட வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயம் நடந்து அது தேவ நாமத்துக்கு ரொம்ப இழுக்கா போயிடுச்சு. அநேகருக்கு அது வாலிப பசங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாயிடுச்சு. அநேக வாலிப பசங்க இப்போ ஆண்டவரை பின்பற்றுவதற்கும் பல கேள்விகளோட தான் அவங்களுக்கு இப்போ வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. இது பிசாசோட ஒரு ஸ்ட்ராட்டஜி. நான் சில வீடியோஸை கேட்ட வரைக்கும் நான் அப்சர்வ் பண்ண சில விஷயத்த மாத்திரம் நான் சொல்லணும்னு விரும்புறேன். நான் ஒரு வீடியோ உங்களது பார்க்கும்போது நீங்க சொன்னீங்க, என்னோட பாடல் நிறைய அது என்ன எனக்கு சொல்ல தெரியல, ஆனா அந்த ரேங்க்ல ரொம்ப ஏதோ ஹைல வந்துருச்சு. இப்ப என்னோட பாட்டு போட்டி, இப்ப நம்ம போட்டி எல்லாம் இந்த சின்ன சின்ன பசங்களோட எல்லாம் கிடையாது. சின்ன சின்னதா பாட்டு பாடுறவங்க கூட, பெரிய ஆளுங்களோட தான் நமக்கு போட்டி. அவங்கள நாம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றத நான் பார்த்தேன். அப்ப என் மனசுல ஒரு உறுத்தல் வந்துச்சு. மகனே, என்ன எப்படி சொல்றாரு? ஏன் இவர் கம்பேர் பண்றாரு? கம்பேர் பண்ண ஆரம்பிக்கும் போதே நமக்குள்ள ஒரு பெருமை வர்றதுக்கு ஆரம்பிச்சிடுச்சு. ஏன் அவர் அப்படி பேசினாருன்னு தோணுச்சு எனக்கு அன்னைக்கு. அப்புறம் நான் கேட்கும் போதெல்லாம், நீங்க மற்றவளை பத்தி பேசும்போது அதுல ஒரு மரியாதை இல்லாம பேசுறதையும் நான் பார்த்திருக்கேன். நல்ல தேவ மனுஷன், நல்ல அபிஷேகம் உள்ள ஒரு ஆளு, ஆனா தான் பேச்சுல ஏன் மத்தவங்கள குறையா சொல்லணும்? மத்தவங்கிட்ட ஏன், மத்தவங்க குறை சொன்னா கூட ஏன் இவர் அதுக்கு பதில் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்? இல்ல, அந்த பதில் கொடுக்கும்போது அந்த பேச்சுல ஒரு மரியாதை இல்லாம ஏன் இருக்கணும் அப்படின்னு எனக்குள்ள அது ஒரு கன்சர்னா இருந்துச்சு. அடுத்தது, ஒருவேளை அந்த பிஹேவியர்ஸ் நீங்களே சொல்லியிருக்கீங்க, அந்த பிஹேவியர் ப்ராப்பரா இல்ல, அது இல்லையா? அது நம்ம ஒரு தேவ மனுஷன் செய்யக்கூடாத செயல்கள். சோ எதுவா இருந்தாலும்
நாம ஏதோ ஒரு விதத்துல நம்ம வாழ்க்கையில பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால அந்த பிசாசு அதை பயன்படுத்தி அவன் வேலையை அவன் உங்களை வச்சு செஞ்சுட்டானே நினைக்கும் போது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. இப்ப கூட நான் பாக்குறேன், நீங்க போட்டிருக்கிற வீடியோவை பாக்குறேன். அதுல நீங்க உங்களை பத்தி நிறைய சொல்றீங்க, எல்லார்கிட்டயும் சொல்றீங்க. அது தேவைதானானும் எனக்கு தோணுது. You don't need to prove yourself. இல்ல, காட் உங்களை பார்க்கறாரு. நீங்க காடுக்கு முன்னால மட்டும்தான் போகணும். ஏன் மனுஷர்களுக்கு போய் நீங்க எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் கூட இல்லையே. இல்ல, நீங்க கர்த்தரிடத்துல போங்க. கர்த்தர் உங்ககிட்ட பேசுறாரு. நீங்க தேவ சத்தத்தை கேட்கிற மனுஷன். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் என் மனசுல எனக்கு தோணுது. நீங்க மனுஷர்கிட்ட கூட போய் நீங்க உங்களை ப்ரூவ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. யாருனாலும் என்னனாலும் சொல்லட்டும், உங்க மேல ஒரு அழைப்பு இருக்கு. அதே நேரத்துல நீங்க என்ன பண்ணிருக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். All you need to do is just to humble yourself before God. ஒருவேளை மனுஷர்களுக்கெல்லாம் இது தெரிஞ்சதுனால நீங்க ஒண்ணு பண்ணலாம். ஆமா, நான் ஒரு கவனக்குறைவா இல்ல தவறுதலா நான் ஒரு தவறு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. அது ஒரே வார்த்தை தான், வேற எதுவுமே தேவையில்லை. ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் மற்றவர்களுக்கு நான் முன்மாதிரியா இல்லாம போயிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ற அந்த ஒரே ஒரு வார்த்தை போதும். நீங்க அந்த பிசாசு உங்க மூலயமா, உங்க செயல்கள் மூலயமா தேவ ராஜ்யத்துக்கு எவ்வளவு பெரிய இழுக்க கொண்டு வந்திருந்தாலும் அது அப்படியே அது பாசிட்டிவா மாறி அப்படியே கோடிக்கணக்கான அந்த வாலிப பசங்களுக்கு நீங்க அப்படியே முன்மாதிரியா மாறிடுவீங்க. பிசாசு எதை தீமையா பண்ணானோ அது அப்படியே நன்மையா மாறிடும். அப்படி நான் 100% நம்புறேன். உங்க வாழ்க்கை அநேகருக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையா மாறிடும். நீங்க உங்க மனைவி விட்டு பிரிவது தேவனுடைய சித்தம் இல்லவே இல்லை. அநேக யங் கப்பலுக்கு நீங்க முன்மாதிரியா இருக்க வேண்டிய ஆளு. நீங்க கட்டாயம் நீங்க ஆண்டவர் கீழ்ப்படிவீங்க அப்படி நான் 100% நம்புறேன். ஏன்னா நம்ம யுத்தம் மனுஷரோட இல்ல, நம்ம யுத்தம் வான மண்டல உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோட. அது உங்களுக்கு தெரியும். ஆகவே உங்களிடத்துல நான் தாழ்மையா ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன். நான் ஒரு தாயா கேட்கிறேன், என் மகன் இப்படி பண்ண நான் என்ன செய்வானோ அந்த இடத்துல இருந்து நான் கேட்கிறேன், அந்த இடத்துல இருந்து நான் பார்க்கிறேன். யாரும் நியாயம் தீர்க்கிறதுக்கு ரைட்ஸ் இல்லை, குற்றப்படுத்துறதுக்கும் ரைட்ஸ் கிடையாது. ஆனா வேதத்துல வாசிக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே அப்படின்னு வாசிக்கிறோம். நான் இதை பேசும்போது அந்த ஒரு தாயா இருந்து அதை மட்டும்தான் உங்ககிட்ட பேசுறேன். உங்களை நான் ஜட்ஜ் பண்ணல, உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். என் ஒரே கன்சர்ன்லாம் தேவராஜ்யம் அநேகருக்கு முன்மாதிரியா இருக்க வேண்டிய நீங்க எடுக்கிற தீர்மானம், நீங்க எடுக்கிற செயல் எல்லாருக்கும் முன்மாதிரியா இருக்கணும். ஆண்டவர் எதுவுமே இழந்து போன எல்லாத்தையும் மறுபடியும் சீர்படுத்துவார். அவர் சீர்படுத்துகிற தேவன். நீங்களே பாடி இருக்கிறீங்க. ஆகவே உங்க குடும்பத்தை அவர் சீர்படுத்துவார். என்ன சூழ்நிலை இருந்தாலும் அதை கட்டாயம் அவர் ரீபில்ட் பண்ணுவார் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபம் பண்றேன். God bless you. ஆமென்.